நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் மறுகாணலோடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த உக்ரைன், இஸ்ரேல், அதே போன்று ஈரான், அதே போன்று அமெரிக்கா இவ்வாறான உலக நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய போர் பதட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அந்த காலப்பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான போர்கள், ரஷ்யா, உக்ரைன், அதே போல ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீனம், இப்பொழுது ஆதரவாக அமெரிக்கா என்கின்ற நகர்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த போர் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்தாளர்கள் ஒரு சமாதான பேச்சு வருமா, இல்லாட்டி இது தீர்க்கமான முடிவுக்கு வருமா, ஒரு தீர்மானத்தை தருவார்களா என்கின்ற நிறைய நகர்வுகளை மையப்படுத்தி இருந்தாலும் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் அடுத்த அதிரடி நடவடிக்கை சார்ந்தும் முக்கிய அமைப்பு ஒன்றில் 22 உறுப்பினர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் அதிக அளவிலான பேசுபொருளை உண்டு பண்ணியிருந்தது. வெள்ளை மாளிகையினுடைய துப்பாக்கிச் சூடு, அதே போன்று மன்னர் சார்லஸினுடைய வருகை, அதன் பிற்பாடு இந்த பணி நிமித்தத்தில் 22 பணியாளர்கள் இடைநிறுத்தம் செய்யப்படுகின்ற நகர்வு, இப்படியெல்லாம் சுத்தி சுத்தி பார்க்கின்ற பொழுது இப்ப ட்ரம்பினுடைய நிர்வாகத்தில் முழு குழப்பமுமான ஒரு முரண்பாடான தன்மையை தோற்றுவிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகம் அந்த நாட்டின் தேசிய அறிவியல் அறக்கட்டளையின் கொள்கைகளை வகுக்கும் தேசிய அறிவியல் வாரியத்தினுடைய அனைத்து 22 உறுப்பினர்களையும் அதிரடியாக பணி நீக்கம் செய்து இருக்கிறது. அரசாங்கத்தினால் நிதியளிக்கப்படும் இந்த உயர்மட்ட அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் நீக்கப்பட்டிருப்பதை வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் சட்டம் இயற்றுபவர்களும் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். கல்வித்துறை மற்றும் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க நிறுவனம் உள்ளிட்ட பல முக்கிய முகாமையை தொடர்ந்து அரசாங்க கட்டமைப்புல மேற்கொண்டு வருகின்ற தீவிர மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இது பார்க்கப்படுகின்றது. ட்ரம்பினால கடந்த 2020ஆம் ஆண்டு 2வது முறையாக அறிவியல் வாரியத்துக்கு நியமிக்கப்பட்ட ரோஜர் பீச்சி என்பவர் இந்த நீக்கத்துக்கான எந்த காரணமும் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார். தங்களுடைய சேவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு சுருக்கமான மின்னஞ்சல் மூலமே இந்த பணி நீக்கம் உறுதி செய்யப்பட்டதாக சொல்லி இருக்கின்றார். இந்த நடவடிக்கையை ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் இதுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அமெரிக்காவின் அறிவியல் மற்றும் புத்தாக்க முயற்சிகளுக்கு ஜனாதிபதி ட்ரம்ப் பாதிப்பை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற அறிவியல் குழுவின் மூத்த உறுப்பினர் இந்த வாரியமே ஜனாதிபதியை தட்டி கேட்க முடியாத தீவிர விசுவாசிகளினால் நிரப்பப்படுமா என்ற கேள்வியை இங்கு எழுப்பி இருக்கின்றனர். இந்த பணி நீக்கங்கள் குறித்து ஜனாதிபதி ட்ரம்ப் இதுவரை பகிரங்கமாக எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்ற விடயத்தை ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறார்கள். இது இவ்வாறு இருக்க, இன்னொரு பக்கம் போர் நிறுத்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேல் லெபனானின் சில பகுதிகளின் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை சர்வதேச ஊடகங்கள் செய்தி வாயிலாக சொல்லி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ள நிலையில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இஸ்ரேலிய விமானங்கள் 3 வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக அந்த நாட்டு அரச ஊடகங்கள் உறுதி செய்திருக்கின்றன. அத்துடன் இந்த பின்ட் ஸ்பெயின் நகர்ல அல் மிக்மியா குடியிருப்பு பகுதியை நோக்கி இஸ்ரேலிய படைகள் கனரக இயந்திர துப்பாக்கிகளினால சுட்டு வருவதாக அந்த நாட்டு அரச ஊடகம் சொல்லுகிறது. இதேவேளை லெபனான்ல இஸ்ரேலிய தாக்குதல்களினால மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2509ஆகவும் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 7755ஆகவும் அதிகரித்திருக்கின்றது என்று லெபனான் சுகாதார அமைச்சகம் சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்ததையும் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற 2வது சுற்று உயர்மட்ட பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்ரேலும் லெபனானும் தங்களது போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடிக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தமையை இங்கே நாங்கள் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த இஸ்ரேல் ஈரானுடைய போர் நடவடிக்கைகளானது தொடர்ச்சியாக நின்ற பாடு இல்லை என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் அமெரிக்கா தன்னுடைய தலையீட்டையும் ஏற்படுத்தி இப்போ ஒரு பொருளாதார யுத்தத்தை கொண்டு வந்திருப்பது மாத்திரமின்றி அமெரிக்காவினுடைய நிர்வாகத்துக்கும் அங்கிருக்கக்கூடிய ஆட்சிகளுக்கும் பலதரப்பட்ட குழப்ப நிலைகள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.